23,00,000க்கு துபாயில கோல்டன் விசா அப்படின்னு சொன்னோடனே நிறையா நாட்டோட மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. அதில் முக்கியமாக இந்தியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, துபாய் அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரான நாடு. இந்தியாவில் தான் சாப்பிட்றதுக்கெல்லாம் டேக்ஸு, தண்ணி குடித்தா டேக்ஸு, சுவாசிக்கிறதுக்கு டேக்ஸு, எது கட்டினாலும் டேக்ஸு, இட்லிக்கு டேக்ஸு, எல்லாத்துக்கும் டேக்ஸு. முடியல. அதனால தான் இப்படி அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. கோல்டன் விசா கடனோட வாங்கியாவது, கந்து வட்டியாவது வாங்கியாவது அந்த கோல்டன் விசா வாங்கிடணும்டா அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். பட் அப்படி ஒரு அறிக்கையே நாங்கள் வெளியிடலடா அப்படின்னு சொல்லி துபாய் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பிறந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டை லைக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு நம்மளோட நிர்வாகம். எங்கே பார்த்தாலும் கொலை. இப்போ ரீசெண்டாக லாக்அப் டெத்து, அது காலங்காலமாக நடக்குது. இதெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா? இப்படியே போயிட்டுருக்க வேண்டியதானா? மாற்றம் உங்ககிட்ட தான் இருக்குது. மாற வேண்டியது நீங்கள் தான். சத்தியமாக உங்களை வேறு யாருமே மாற்ற மாட்டாங்க. வேறு யாரும் மாறவும் மாட்டாங்க. நீங்கள் மாறினா மட்டும்தான் எல்லாமே மாறும். உங்களில் ஒருவன்.